திரு ரவீந்திரன் துரைசாமி தங்கள் பார்வையிலிருந்து. சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் இந்த 2 பேரோட மக்கள் ஆதரவு தான் மோடி தலைமையோடு சேர்ந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்குது. இவங்க 2 பேத்துக்குள்ள சுமார் 30 இடங்கள் இல்லைன்னா மோடி ஆட்சி அமைப்பதுக்கு பெரிய சிரமமாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கும் மோடி தேவை. குறிப்பாக நீங்கள் பீகார் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பீகாரில் பெரிய ஃபோர்ஸு ஆர்ஜேடி, பிஜேபி 1 and 2 அவங்க 2 பேரும் தான். 3வது ஃபோர்ஸ் தான் நிதிஷ்குமார். நிதிஷ்குமாரை பொறுத்தவரையில் அவர் ஆர்ஜேடியை நம்பி ஜெயிக்கணும் அல்லது மோடியை நம்பி ஜெயிக்கணும். இதுதான் அவருக்கு நிலைமை. ஒரு காலத்தில் ஐயா மூப்பனார் அவர்கள் பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணி எம்ஜிஆரையும் மக்கள் தலைவர் எம்ஜிஆரையும் முத்தமிழஞ்சர் கலைஞரையும் டிசைடிங் ஃபேக்டர் பாலிட்டிக்ஸ் மக்களவை தேர்தலில் பண்ணி கடைசியாக ஜெயலலிதா அம்மையார் 11 சீட்டு வாங்கிக்கிட்டு மைனர் பார்ட்னராக 89-91 திராவிட இயக்க பிற்காலத்தில் பெருந்தலைவியாக வந்தாங்க. அவங்க போகக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்குனது மாதிரி இந்த 2 கட்சிக்கிடையில் யார் வெற்றி பெறுவாருங்கிறத நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு சக்தியாட்டு, 3வது சக்தியாட்டு, டிசைடிங் ஃபேக்டராட்டு பாஜக வென்றுவிடக்கூடாது என்று தேஜஸ்வி யாதவ் ஆர்ஜேடி தரப்பும், ஆர்ஜேடி வென்றுவிடக்கூடாது என்று மோடி தரப்பும் அதிமுக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு டிசைடிங் ஃபேக்டர் போல்ஸ் தான். அவர் இந்த ஆட்சிக்கு எதிராக விட்ரா பண்ணினால் அடுத்த நிமிஷம் அவரோட நிலைமை சிக்கலாயிடும். இங்கேருந்து அங்கே போகும்போது சர்க்கஸில் தாவுற மாதிரி தான். அந்த டைமிங் கொடுக்க முடியாது. டைமிங் கொடுக்காம மோடியை பகிச்சிட்டு வெளியேறிட்டாருன்னா அதுக்கு பிறகு நிதிஷ்குமாருக்கு இவர் தேஜஸ்வி யாதவ் வச்சது தான் வகை. தேஜஸ்வி யாதவ் கைவிட்டுட்டாருன்னா 2014 நின்ன மாதிரி 3வது இடத்துக்கு போய் அவருக்கு இடம் எதுங்கிறது தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் அவர் இந்த எம்பிக்கள் கூட்டத்திலே மோடிக்கு மிக உரிய மரியாதை கொடுத்து காலில் விழக்கூடிய அளவுக்கு போனார். மோடி தான் தடுத்து நிறுத்தினார். கூட்டணிக்கு முழுமையான ஆதரவை கொடுப்பேன், தொடர்ந்து ஆட்சிக்கு முழுமையான ஆதரவை கொடுப்பேன், தொடர்ந்து கூட்டணியில் இருப்பேங்கிற உத்தரவாதத்தையும் கொடுத்திருக்காரு. எதிர்முகாமையும் நீங்கள் அடுத்த முறையும் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லை, இப்போ வாங்கின அந்த இடங்கள் கூட அடுத்த வாட்டி கிடைக்காதுன்னு இந்தியா கூட்டணியும் விமர்சிச்சிருக்காரு நிதிஷ். ஓகே, அப்போ அவர் இது நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் பொசிஷன். 3வது இடத்துல இருக்கக்கூடியவர் 14% உள்ள பாரதிய ஜனதா, அப்பர் காஸ்ட் லீடர்ஸ் உள்ள பாரதிய ஜனதா, ரவிசங்கர் பிரசாத், லால்மணி சௌபே, கிரிராஜ் சிங், சுஷில் மோடி, ராதா மோகன் சிங், சுஷில் மோடி ஓபிசி, ராதா மோகன் சிங், சஞ்சய் ஜெய்ஸ்வால் போன்ற அப்பர் காஸ்ட் பூமிகார், ராஜ்பூட், பிராமின் லீடர்களை கொண்ட பாஜக 14% வாக்குகள் இருக்கும் போதே லாலுவை முறியடிக்க 8.5% வாக்கு கொண்ட, சுமார் 8.5% வாக்கு கொண்ட நிதிஷ்குமார் தலைமையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வந்ததுன்னா அவர் பாஜகவுக்கு லாலுவை முறியடிக்கிறதுக்கு இவர் தேவை. இன்னைக்குள்ள சூழ்நிலையில் அவர் கம்ஃபர்டபுளாக சீஃப் மினிஸ்டராட்டும் இருக்கிறாரு. குறிப்பாக அர்த்மெட்டிக்ஸ் வைஸ் நிதிஷ்குமாரை எடுத்தாதான் ஆர்ஜேடி லாலுவை தோக்கடிக்க முடியும் என்பதற்காக பாஜக தங்களை டிச் பண்ண நிதிஷ்குமாரே எடுத்தாங்க. ஸோ நிதிஷ்குமாரை பொறுத்த அளவில் இது மிக மிக பெரிய சூப்பரான ஒரு சந்தர்ப்பம். இதை விட்டுக்கிட்டு இன்னொரு தரப்புக்கு வந்தாருன்னா ஆட்சி அமையுமாங்கிறது கேள்விக்குறி. அமைஞ்சாலும் அவர் தேஜஸ்வி யாதவ் கீழே இருக்கணும், அகிலேஷ் யாதவ் கீழே இருக்கணும், ஸ்டாலினுக்கு கீழே இருக்கணும், மம்தா பானர்ஜி கீழே இருக்கணும். வெற்றியும் கேள்விக்குறியாகும். ஸோ இவர் தான் இன்னைக்கு பெருங்கி. இவருக்கு மோடி ரொம்ப முக்கியம், பாஜக ரொம்ப முக்கியம் என்ற சூழ்நிலையில் அடுத்தபடியாக நாயுடு மட்டும்தான். நாயுடுவுக்கும் இவருக்கு முக்கியம்னு சொல்லும்போது 2 பேரும் சேர்ந்து இந்த அரசை எதிராக போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லும்போது நாயுடும் தெளிவாக என்ன சொல்லிட்டாருன்னா 14 ஜெயித்தோம், 24 மோடி பிரச்சாரத்தில் ஜெயித்தோம், 19 ஜெயிக்கலை. ஆனால் மறக்க முடியாத ஒரு உண்மை என்னன்னா மோடிக்கும் இந்த 2 மாநிலங்களில் இவர்களும் தேவை. இன்டர்லாக்ட் ஒருத்தருக்கு தேவை. குறிப்பாக சொல்ல போனால் இல்லை, பீகாரில் கூட கூட்டணி பாஜக ஆதரவோடு மந்திரி சபை இருக்குது, முதலமைச்சராக அவர் இருக்கிறாரு. கர்நாடகா ஆந்திராவில் அப்படி ஒரு தேவை இல்லை. ஆனால் பீகார்காரர் நின்றுட்டாருன்னா இவருக்கு இது சூப்பர் ப்ளோஸ் தானே. பீகார்காரர் நின்றுட்டாருன்னா 293 ஆந்திராவை கழிச்சிட்டிங்கன்னா தாராளமாக மெஜாரிட்டி இருக்குது இல்லையா. அதனால தான் ஆந்திராக்காரருக்கும் பீகார்காரர் நம்ம கூட வரமாட்டார். அப்போ நம்ம அதுக்கு தக்கன இருக்க சூழ்நிலையில் டீசெண்டாக மோடியை போழ்ந்து பேசிக்கிட்டு நமக்கு என்ன கெயின் உண்டோ அதை பார்ப்போங்கிறத அவர் பார்க்குறாரு. ரொம்ப சந்திரபாபு நாயுடு ரொம்ப வில்டர்னஸில் இருந்தவர், மாநில அதிகாரம் மத்தியிலையும் அவருக்கு அதிகாரம் கிடைக்குது. ஸோ இதில் அண்டர்ஸ்டாண்டிங் பொலிட்டிஷியனாட்டு மோடியும் போகிறாரு, இவங்களும் போகிறாங்க. இந்த ஆட்சி
நம்பருக்கு வந்து இவங்க எந்த அளவுக்கு தேவைங்கிறத விட களத்தில் நாளைக்கு ஜெயிக்கிறதுக்கு இவங்க தேவை. பீகாரில் ஜெயிக்கிறதுக்கு நிதிஷ் தேவை, ஆந்திராவில் ஜெயிக்கிறதுக்கு நாயுடு தேவை. ஸோ பாஜகவின் முக்கிய தேவை களத்தில் தேர்தல் வெற்றி பெறதுக்கு இவங்க தேவை. நம்பர்ஸுங்கிறது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. அதற்காக நம்பர்ஸ் பெரிய மேட்டர்ன்னு இவங்களை உதாசீனப்படுத்தி நடத்த முடியாது. அந்த நம்பர்ஸுங்கிறது இவர்கள் இல்லாமலும் இன்னும் இடங்கள் இருக்கு. 14 கட்சிகள் 53 இடங்கள், அதுக்குள்ளே 16, 12, 28 அது சூப்பர் ப்ளோஸா இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. எந்த அரசும் விலதுக்கு விரும்ப மாட்டாங்க, யாரும் அரசு விலதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஸோ இவருக்கு அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், ஸ்டாலின் இந்த 3 பேரை தவிர மற்றவங்களுக்கு பிஜேபி கூட சேர்ந்துறதுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. மம்தாவையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஸ்டாலின் வந்து வின் ஃபர்ஸ்ட்னு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்ஸ் அவருக்கு மெயின். அதனால என்ன நெருக்கடி வந்தாலும் அந்த அணியை இன்டாக்டா வச்சு தான் அவர் பயணிப்பார். இன்றைக்கு குடியரசுத் தலைவர் சந்தித்து விட்டு பிரதமர் செய்தியாளர் சொல்கிற போது ஒரு நிலையான ஆட்சியை நாங்கள் நிச்சயமாக கொடுப்போங்கிறாரு. நிலையான ஆட்சியை கொடுப்பதற்கு நிதிஷ் நிலையா அங்கே இருப்பாரா? நிதிஷுக்கு வேற ஆப்ஷன் இல்லைங்க. நீங்க வந்து நல்லா விருந்து சாப்பிட்டுட்டு இருப்பீங்களா, கணத்தில் போய் விழுவீங்களா? எந்த மரியாதையும் இல்லாத இடத்துல அப்படி கேரண்டிங்கிறத ஏற்றுக்கிட்டு நின்ன கட்சிகள் தானே 293 சீட் எடுத்து இன்னைக்கு நிற்கிறாங்க. எல்லாமே மோடி பிரதமருங்கிறதையும் மோடி கேரண்டிங்கிறதையும் அவங்க அந்த பரப்புரையை ஏற்றுக்கிட்டவங்க தான் நிற்கிறாங்க. அதனால அவங்க சொல்லும்போதே அப்சல்யூட் மெஜாரிட்டி என்டிஏ கவர்மெண்ட் தான் ரெசல்யூஷன் போட்டு கொடுத்தாங்க. ஸோ அந்த இடத்துக்குள்ளே அவங்களுக்கு என்டிஏங்கிற அந்த இதுக்கு அப்சல்யூட் மெஜாரிட்டி இருக்குது. அப்கோர்ஸ் பாஜக கவர்மெண்ட்னு அதை சொல்ல முடியாது. அந்த மாதிரி இந்த கம்பேரிசனை பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்களோட கவர்மெண்ட் மைனாரிட்டி கவர்மெண்ட்னா காங்கிரஸ்க்கு வந்து இவங்க ஆதரவில் தான் டெல்லி காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்ததுனால காங்கிரஸ் இங்கே மந்திரி சபையில் கிளைம் வைக்கல. யார் சொல்கிறீங்களா தமிழ்நாட்டில்? ஆமாம், டெல்லி போதுங்கிறதுல அதான் கான்செப்ட். இன்னைக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணி இன்டாக்ட் தான். அதில் எனக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. இன்டாக்டா ரஞ்சித் சொல்றாரு திமுகவோட அங்கே வந்தாலும் வந்துருங்கிறாரு. ரஞ்சித் அவர் ஒரு வாதத்துக்கு எதிர்வாதத்துக்கு ஆணைக்கு பானைங்கிறதுக்காக சொன்னாரே தவிர அவருக்கும் தெரியும் அது இன்டாக்டாக அவங்க இருப்பாங்கன்னு தெரியும். ஏன்னா மியூச்சுவலி பெனிஃபிட்டடு, ஒருத்தருக்கு ஒருத்தர் லாபம். இங்கே ஏன் பிரிஞ்சு போனாங்க பாஜகவும் அதிமுகவும்? தோற்று போனாங்க. தோல்விக்கு நீ காரணம், தோல்விக்கு நான் காரணம்னு ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க. இது ஒன்றால் எனக்கு கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டு கிடைக்கல, உன் கட்சி ரெண்டு ஜாதி கட்சி ஆகிப்போச்சு, மற்ற ஜாதி ஓட்டு எனக்கு கிடைக்கலன்னு அண்ணாமலையே தெளிவாக சொன்னார். அண்ணாமலையே தெளிவாக அந்த கருத்தை சொன்னார். ஸோ தோற்று போனவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த பழி சொல்லி பிரிகிறது வந்து இயல்பான விஷயம். அதை கடந்து அரசுக்கு வந்துரும். ஏன்னா தமிழ்நாடு அதான் சொல்றேன். இங்க வெற்றி பெற்றவங்க திமுக காங்கிரஸ் எப்படி வெற்றி பெற்றவங்களோ அதே மாதிரி மோடி நிதிஷ் வெற்றி பெற்றவங்க, மோடி நாயுடு வெற்றி பெற்றவங்க. மோடி இல்லாமல் நாயுடு 2019 தோத்தாரு. நாயுடு இல்லாமல் மோடிக்கு எதுவுமே இல்லை ஆந்திராவில். அதே மாதிரி நிதிஷ் இல்லாமல் மோடி இல்லாமல் நிதிஷ் தோத்தாரு. சட்டசபையில் நிதிஷும் ஆர்ஜேடியும் சேர்ந்த போது மோடியே தோத்தாரு. ஸோ 2 பேரும் சேர்ந்திருந்தா வெற்றி. இவங்க 2 பேரும் சேர்ந்திருந்தாலும் 14 வெற்றி 24 வெற்றி. அவங்க 2 பேரும் சேர்ந்திருந்த போது 19 வெற்றி 24 வெற்றி. அங்கே வெற்றிகள் தான் பேசும். வின்ல இருக்காங்க எல்லாரும். ஆனால் பாதிலே வெளியே வந்தவர் தானே சந்திரபாபு நாயுடு ஏற்கனவே கூட்டணியில் இருந்து. அது வந்த பிறகு தானே அவர் தோற்று போனார். தோற்று போன பிறகு மோடி வந்து தானே ஜெயிக்கிறாரு. அவர் போனதும் இவர் மோடிக்கும் 1% போயிட்டாரு. 2014 காங்கிரஸ் திமுகவும் அப்படி தானே. நான் ஒரே ஆட்சிக்கெல்லாம் சொல்கிறேன். அரசியலில் வெற்றிகள் தான் குறி. வின் மோடி நிதிஷ், வின் மோடி நாயுடு, வின் ஸ்டாலின் ராகுல், வின். இதுதான் இங்கே பேசுது. மற்றவங்க தோத்தவங்க ஏதாவது நடந்துராதா, அதிசயம் நடந்துராதான்னு விருப்பப்பட்டு பேசத்தான் செய்வாங்க. லாபம் தானங்க குறி. இதோட மேலே என்ன லாபம் இருக்கும்? நான் பச்சையாக கூட சில வார்த்தையை சொல்லியிருப்பேன். அக்யூமுலேட்டிவ் பவர் அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸ்ங்கிற வார்த்தையை கூட நான் சொல்லியிருப்பேன். பட் இங்கே அரசியல் வெற்றி தான் மெயினுங்கும் போது அதுக்கு கேரண்டி இருக்குதுல்ல. அந்த கேரண்டியை விட்டு யார் போவாங்க? இப்போ ரஞ்சித் கூட சொல்லியிருப்பார், எடப்பாடி விடுவார். எடப்பாடி போனால் டெபாசிட் கிடைக்காதுங்கிறதும் ரஞ்சித்துக்கும் தெரியும், காங்கிரஸுக்கும் தெரியும். இன்னொன்று தம்பி இனியன் ராபர்ட் எங்கே போனால் சரியாக புரியல அந்த இடம். எடப்பாடிக்கும் காங்கிரஸுக்கும் கூட்டணி வரும்னு பலரும் சொன்னாங்க. யூடியூபர்ஸ் நண்பர்கள் எல்லாம் சொன்னாங்க. ஆனால் எடப்பாடி கூட காங்கிரஸ் போனால் டெபாசிட்டுக்கு தான் தேரணும். ஸ்டாலின் தர்றது இன்னைக்கு 2வது பெரிய கூட்டணியாக அவங்க தானே வாக்கு வங்கியை பெற்றிருக்காங்க. ஜெயிக்காது இல்லைங்க, டெபாசிட்டுக்கு தானே நிறுத்திருக்காங்க. எத்தனை தொகுதியில் டெபாசிட் வாங்கிட்டாங்க தேமுதிக கூட்டணிக்கு போய். அவருக்கு ஒரு சிம்பதி இருந்து ஒரு தொகுதியில் விரட்டி வந்தார், வின்னர் வந்தார். மற்ற 4 தொகுதியில் எடப்பாடியோட போய் யார் டெபாசிட்? ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்திலையும் எம்ஜிஆர் காலத்திலையும் டெபாசிட்லாம் இழந்திருக்காங்க. இப்போ மக்களவை தேர்தல் அது மேட்டர் இல்லைங்க. ஸ்டாலின் எடப்பாடிங்க. டெட் லீடர் cannot lead a party. ஜெயலலிதாவும்
சரி அவங்களை நீங்க குறைத்து மதிப்பீங்களோன்னு தெரிஞ்சு நம்ம தேசிய அரசியல் குறைச்சோன்னு மதிப்பிடல. சமூக சூறையாளர் இருக்கு எடப்பாடி கிட்ட, ஈர்ப்பு சக்தி இல்ல, அபகரிக்கும் குணம் சரி, இங்க இருக்கு. அதனால மக்கள் வந்து நம்ம புதிய அரசு மத்திய அரசுக்கு வந்துருங்க. பெரியார் கடந்து சொல்லி பதில் சொல்ல ஆள் இல்ல. நீங்க மாற்று கருத்தை நீங்களே சொல்லுங்க, நீங்களே ஆர்கியூ பண்ணுங்க. ஐ அம் ரெடி. இல்ல இன்னைக்கு இப்ப நான் சொல்ல வந்தது அனைத்து தொகுதிகளிலுமே வேட்பாளர்களை நிறுத்தி ஒரு கணிசமான வாக்கை இரண்டாவது இடத்தில் அப்படிங்கிற இடத்தை பெற்றிருக்காங்க. நான் சொன்னது என்ன? அப்ப அந்த தலைமை நீங்க குறைத்து மதிப்பீங்க. நான் சொன்னது என்ன? டெபாசிட் கிடைக்காதுன்னு சொன்னேன். தேமுதிகவுக்கு ஒரு தொகுதியில தான் வாங்கியிருக்காங்க. அதுதான் காங்கிரஸ் அரசியல்ல சார் டெபாசிட் கிடைக்காம போறதெல்லாம் இயல்பு தானே சார். அடுத்து பெருவெற்றியை பெற மாட்டாங்களா? இதுவை தாண்டி 10% போவார் எடப்பாடி பழனிசாமி. 2016 மூணாவது இடத்துக்கு போன திமுக ஆட்சிக்கு வரல. 2022 இதோட கீழே போவார், 10% போவார் எடப்பாடி பழனிசாமி. 15%. சரி அதை பார்க்கலாம். நீங்க சொல்றது மட்டும் நாம எப்படி ஒத்துட்டு இருக்க முடியும்? ஏன் நீங்க ஒத்துக்க வேண்டாம் சார். அடுத்து சார் நான் ஒரு அதிமுக சார்பில் பேசுவதற்கான பிரதிநிதிகள் இல்ல. அதை கடந்து இங்க வந்துருங்கன்னு சொல்றேன். அவர்கள் நான் இப்ப அதிமுக இல்லாதனால ஒரு நெறியாளரா நான் அவர்கள் கருத்தை நான் பாராட்டுகிறேன். நெறிமுறை, அந்த நெறிமுறை உங்களுக்கு நான் பாராட்டுறேன். சரி தம்பி, சொன்னாரு காங்கிரஸ் தலைமையில அரசுன்னு. எங்கெங்க காங்கிரஸ் தலைமையில அரசுன்னு யாருங்க ஒத்துக்கிட்டா? உத்தவ் தாக்கரே மட்டும் அதை சொன்னா தனக்கு நாளைக்கு காங்கிரஸ் அவரோட கட்சி என்சிபி கூட்டணியில் காங்கிரஸ்காரங்க தன்னை சிஎம்மா சொல்லுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் அவர் மட்டும்தான் காங்கிரஸ் அரசுன்னு சொன்னாங்க. வேற யாராவது காங்கிரஸ் தலைமையில் அரசுங்கிற வார்த்தையை சொன்னாங்களா? இல்லை. ஸ்டாலின் அவர்கள் கூட டாக்டிக்கலாக ராகுலே வருக விடியலை தருகன்னு சொன்னாரே தவிர 19 ராகுல் பிரதமர் 14 சொல்லிட்டார்ல அவரு. எங்க அதுதான் இப்ப சொல்லல, 19 சொல்லிட்டார்ல. 19 இப்ப சொல்லலங்கிறேன். அவர் சொல்லதுக்கு ஆசைதான். அது சொன்னா அகிலேஷ் கோவப்படுவாரு, இவர் தேஜஸ்வி கோவப்படுவாரு, மம்தா கோவப்பட்டு வெளியே போவாங்க. இதுதான் பொசிஷன். அதனால தான் உங்க பிரதமர் கேண்டிடேட் அசாவுதீன் ஓவாசியா, உத்தவ் தாக்கரேயா, ராகுல் காந்தியாங்கிற அந்த கன்ஃபியூஷன் இருக்கு. மம்தாவா ஏன் விட்டுட்டு போறாங்க? அகிலேஷுக்கு ஆசை இருக்காதா? அகில இந்திய பொலிட்டிக்ஸ் அகிலேஷ் வந்து அவரோட அங்கில வந்து மாநில தலைவராக்கி அகில இந்திய பொலிட்டிக்ஸ். சரி, இருவரும் இந்த ஆட்சிக்கு உற்ற துணையாக தான் இருப்பாருங்கறீங்க. நோ அதர் ஆல்டர்னேட்டிவ். there is no other alternative to Modi. முட்டுக்கட்ட கடிவாளம்